ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்மாஸ் கிளாஸஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 ஓட ட்ரிக்னாமெட்ரி 3.2ல எக்ஸசைஸ் நம்பர் 3 நம்ம இங்க பார்க்க போறோம். என்ன கணக்கு இது பார்க்கலாமா? வாட் மஸ்ட் பி த ரேடியஸ் ஆஃப் a circular running a path around which an athletic must 5 times in order to describe 1 kilometer. என்ன சொல்றாங்க? ஒரு தடகள வீரர் 1 கிலோமீட்டரை கடக்க வட்ட ஓடு பாதையை 5 முறை சுற்றி வர வேண்டுமெனில் வட்ட ஓடு பாதையின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதை ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க கவனிங்க. சோ இது ஒரு வட்ட ஓடு பாதை. இப்ப அவர் அந்த அத்லெட்டிக் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்றாருன்னா இந்த அத்லெட்டிக் வந்து அவர் அந்த வட்ட ஓடு பாதையை 5 முறை சுத்தி வர்றாராம். எப்படி? இப்படி அவர் சுத்தி வர்றாரு. இந்த மாதிரி இது 1 2 இந்த மாதிரி 5 தடவை சுத்தி வர்றாரு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஆரம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த வட்ட ஓடு பாதையின் ஆரம் என்ன? இதான் இதோட ரேடியஸ் என்ன? இதான் क्वेश्चन. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ 5 தடவை அவர் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் 5 ரவுண்ட்ஸ் வந்து 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் எப்படி எழுதிக்கலாம்? யூனிட் மெஷர்ல 1000 மீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவு வரும்? 1000/5 கேன்சல் பண்ணீங்கன்னா 200. இப்போ r வந்து வட்டபாதையின் ஆரம் வச்சுக்கோ. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r ன்னு வச்சுக்கோ. தென் 2πr is equal to என்ன வரும்? 200. நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். r is equal to 200/2π. 2 ஆல கேன்சல் பண்ணிட்டேன்னா இது என்ன ஆயிடும்? 100/π. பையோட வேல்யூ என்னது? 22/7. பட் 1/π ன்னா ரெசிப்ரோக்கலா எழுதிக்கோ. 7/22. இப்போ இந்த 22 100 2 ஆல கேன்சல் பண்ணிக்கிட்டா இது 50 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். ஸோ 50 into 7 350/11. இதை டிவைட் பண்ணனா 31.82 மீட்டர். ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ? 31.82 மீட்டர். வட்ட பாதையின் ஆரம் வந்து 31.82 மீட்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய அடுத்த சம்ஸ்க்கெல்லாம் அடுத்த வீடியோஸை நீங்க பாருங்க.